வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நடிகர் ஜெயம் ரவிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களோட மாமியார், அதாவது ஆர்த்தியோட தாயார் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் ஜெயம் ரவி அலைஸ் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி விவகாரம் பொதுவெளியில் ரொம்பவுமே தீவிரமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இத்தனை நாட்கள் ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி தான் தங்களோட எண்ண ஓட்டங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதனால் பலரும் மாறி மாறி ரெண்டு பேருமே விமர்சித்து தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில தான் ஆர்த்தியோட தாயார் சுஜாதா விஜயகுமார் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜெயம் ரவிக்கு சவால் விடும் தோணிலையும் அவரை தனது மகளோடு சேர்ந்து வாழ வேணுன்ற கோரிக்கையும் முன்னிறுத்தி வச்சிருக்காங்க. ஜெயம் ரவி சில தினங்களுக்கு முன்னாடி வெளியிட்ட தன்னோட அறிக்கையில், என்னோட முன்னாள் மனைவி ஆர்த்தியோட அம்மா மற்றும் ஆர்த்தியோட குடும்பம், மொத்த குடும்பமும் என்னை எப்போதும் பணத்திற்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க நான் சம்பாதிச்ச பணத்திலிருந்து ஒரு சல்லி பைசா கூட என்னோட பெற்றோருக்கு செலவு செய்ய விட்டதே இல்லை. அவங்களுக்கு எப்போவுமே பணத்திற்கு உத்தரவாதம் போன்ற விஷயங்கள் மட்டும்தான் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஜெயம் ரவி அவரோட அறிக்கையில் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற நிலைமையில் மே 17 ஆர்த்தியோட தாயாரும் தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் வெளியிட்டிருக்க அவங்க ஒரு 4 பக்கத்தில் அறிக்கை விட்டுருக்காங்க. அது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது அவங்களோட அறிக்கையில் 2வது பக்கத்துலேருந்து 3வது பக்கம் வரை அவங்க ஜெயம் ரவியோட குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஆர்த்தியோட தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, அடங்கமறு, பூமி மற்றும் சைரன் என 3 படங்களை தொடர்ந்து என் மாப்பிள்ளை ஜெயம் ரவி அவங்கள கதாநாயகனை வச்சு எடுத்தேன். இந்த படங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கும் மேலாக ஃபினான்சியர் கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த பணத்தில் 25% திரு ஜெயம் ரவி அவங்களுக்கு ஊதியமாக வழங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்கிட்ட அவரோட செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம்லாம் இருக்குது. அவங்க வங்கி கணக்கில் செலுத்தின பணப்பரிமாற்றம், அவங்களுக்கு நான் செலுத்திய வரி என அனைத்து ஆதாரங்களையும் நான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திரு ஜெயம் ரவி இந்த படங்களின் வெளியீட்டின் போது கூட அவரை நான் பல கோடி ரூபாய் என்னோட கடன்களுக்காக பொறுப்பேற்க வச்சதா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அவங்களோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க கடந்த 22 வருஷமாக தயாரிப்பாளராக இருக்கிறாங்களாம். ஒரு பெண்ணாக இத்தனை வருஷம் இந்த துறையில் நீடித்துட்டு இருக்குது ரொம்ப பெரிய சவாலான விஷயம்னு உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷத்தில் பல ரிலீஸுக்கு தவிர்த்து வேறு எதற்காகவும் நான் மீடியா முன்பு வந்ததே இல்லை. இப்போ என்னை பற்றி வந்திருக்க அவதூறுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால தான் இந்த அறிக்கையை விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கொடுமைக்காரியா? நான் ஒரு குடும்பத்தை பிரித்தவ பணப்பையன்லாம் பல விமர்சனங்களை என்னை பற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் அப்போதே விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய குழந்தைகளோட எதிர்காலத்தை கருதி மௌனமாக இருந்துட்டேன். இப்போ நான் பதில் சொல்லலைன்னா என்னை பற்றி சொல்லப்படுற உண்மைகள் எல்லாமே உண்மையாடுன்றதுனால தான் நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வீராப்புன்ற படத்தை 2007 முதன்முறையாக தயாரித்தேன். அந்த படம் வெற்றியை கொடுத்தது. தொடர்ந்து சீரியல் தயாரிப்பில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்தேன். எனக்கு நீங்கள் திரைப்படமும் தயாரிக்க வேணும்னு என்னோட மாப்பிள்ளை ரவிமோகன் யோசனை சொன்னார். அதன்படி தான் நான் மீண்டும் சினிமா தயாரிப்பில் இறங்கினேன். ஆனால் உறவு ரீதியாக இருக்கும் ஒருவரை தொழில் ரீதியாக அணுகும்போது அது எங்கள் உறவுகளை பாதித்து விடக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன். அந்த ஆண்டு தயாரிக்கப்பட்ட அடங்கமறு திரைப்படம் கூட வணிக ரீதியாக தோல்வியை தான் சந்தித்ததே தவிர, இருப்பினும் படம் தயாரிங்கள் ரவின் தான் சொன்னார். அடுத்தடுத்த படங்கள் தயாரிக்கும் சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன் அவர்னால. இந்த காலத்தில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளரின் பணி அந்த படத்தோட தொடக்க நாளிலிருந்தே கேமராக்கு முன்பு கைகூப்பி நிற்பதும், பட ரிலீஸுக்கு அப்புறம் ஃபினான்சியர் கிட்ட போய் நின்று கை நீட்டி நிற்கிறதும் தான் ஆகிடுச்சு. அதுக்கு நான் மட்டும்தான் விதிவிலக்கா என்ன? அடங்கமறு, பூமி, சைரன் 3 படங்களுமே ரவியை வச்சு நான் தான் தயாரித்தேன். அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரை ஃபினான்சியர் கிட்ட நான் கடன் வாங்கினேன். அதில் 25% தான் ரவிக்கு ஊதியமாக கொடுத்துருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர்கிட்ட போட்ட ஒப்பந்தம், அவர் வங்கியில் நான் கொடுத்த மணி டிரான்ஸ்ஃபர், அவருக்கு நான் செலுத்தின வரி எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. அவர் நான் பல கோடி ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்க சொல்கிறதா பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதில் கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. அவரை நான் வெறும் கதாநாயகனாக மட்டும் பார்க்கல, என்னோட மாப்பிள்ளையாக மட்டும் பார்க்காம மகனாவே தான் பார்த்தேன். அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனத்தோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் என்ற நிலையை நான் கடந்த ஒவ்வொரு பட ரிலீஸோட போதும் நான் காலையில் 5 மணி வரை
வாங்கிய கடனுக்காக ஒரு வெள்ளை கவரை வச்சுக்கிட்டு ஃபினான்சியர் கிட்ட போய் நான் கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருப்பேன். பல கோடி ரூபாய் நஷ்டத்தை மன உளைச்சல நான் மட்டுமே ஏற்றுக்கணுமேனு நினச்சேனே தவிர இன்னைக்கு வரையும் அந்த கடனுக்குரிய வட்டியும் நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். சைரன் ரிலீஸ் போது கூட அந்த படத்தோட நஷ்டத்தை ஈடுகட்ட இன்னொரு படத்தில் நடிச்சு தரேன்னு தான் என்கிட்ட அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. என்னோட கடனுக்கு பொறுப்பேற்காத அவர் எந்த கையெழுத்தும் போடலை. மேலும் இன்னொரு படத்துக்கு ஒரு இயக்குனர் அவரை தேர்ந்தெடுத்து அட்வான்ஸ் கொடுக்க சொன்னார். அதனையும் நான் தான் செஞ்சேன். கடந்த ஒரு வருஷமாக நான் பலமுறை ரவியை சந்திக்க முயற்சித்தேன். ஆனால் அவர் என்னை தவிர்த்துட்டாருன்னு அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. இந்த சினிமா விஷயத்தை சாக்காக வச்சு சந்திச்சு பேசி குடும்ப பிரச்சனையில் சமாதானத்தை எட்டலான்னு எண்ணத்தில் தான் ஒரு தாயாக 10 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு மெசேஜ் செஞ்சேன். மாறா அவர் சொன்னது போல் படத்தில் நடிக்க நிர்பந்தப்படுத்துவதற்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ரவிமோகன் சொல்கிறது போல் இங்கே எந்த பிரச்சனையும் பெருசாக கோடிக்கணக்கில் நான் அவரை பொறுப்பேற்க சொல்லலை. அவர்கிட்ட ஆதாரத்தை இருந்தால் கண்டிப்பாக அவரை வெளியே விட சொல்லுங்கள். இன்றைக்கி நான் அவரை நான் மகனாக தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்போயே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களை கதாநாயகனாக பிம்பத்திலிருந்து நான் பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். நடந்துட்டு வர பிரச்சனையில் உங்கள் மேலே எனக்கு அனுதாபம் ஏற்பட வேண்டுன்றதுக்காக அறிக்கையில் நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் அந்த கதாநாயகன் பிம்பத்திலேருந்து உங்களை தரம் தாழ்த்தி விடுது. நீங்கள் எப்போவுமே ஹீரோவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஆசைக்காசை அம்மான்னு கூப்பிடுங்களேன். அந்த அம்மாவோட ஆசை இதுதான். இன்று வரை என் பேர குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக என் மகளும் மாப்பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து வாழணுன்னு தான் நான் விரும்புகிறேன். அழகாக வாழ்ந்து வந்த ஒரு மகளை வாழ வெட்டியாக பார்க்குற துயரம் ஒரு தாயோட மனசிற்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது. அந்த துர்பாக்கியம் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். ஏற்கனவே நான் அனுபவித்து வரும் வேதனைகளோட மகளின் குடும்பத்தை பிரித்தவ சித்திரவதை செய்கிற மாமியார்ன்ற புதிய வேதனையை என் மேலே சுமத்தாதீங்க. அதை தாங்குற சக்தி என் மனசுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் சீக்கிரம் வரும்னு ரசிகையாக நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள்.